பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்போது இந்த பூமிக்குரிய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளும்படியாக நடந்த சம்பவம் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே அரிசோனா என்ற ஒரு மாகாணத்தில் ஒரு போதகர் சபை ஒன்றை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சபைக்கு மிக அருகில் அமெரிக்காவுடைய லூக் ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஏர்ஃபோர்ஸ், அதாவது விமானப்படை, அதோடைய ஒரு பிரிவு இவருடைய சபைக்கு அருகில் அதோடைய அலுவலகம் இருந்தது, அதோடைய பயிற்சி கூடவும் இருந்தது. எனவே இவருடைய சபைக்கு அந்த பகுதிகளுக்கு அநேக விசுவாசிகள் வந்தார்கள், அநேக நபர்கள் விசுவாசிகளாக இந்த சபைக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யக்கூடிய அநேக ஆண்களும் பெண்களும் அதிகாரிகளும் இந்த சபைக்கும் வருவது வாடிக்கையான விஷயம். அப்பொழுது இந்த போதகர் நன்றாக ஆராதனை நடத்துவார், தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பார். அப்படி பகிர்ந்து கொடுத்து வருகிற நாட்களிலே மற்ற மக்களுக்கும், சபைக்கு வருகிற மற்ற விசுவாச மக்களுக்கும், இந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிறதான அந்த விசுவாசிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். குறிப்பாக இந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், எதை பற்றியும் கவலை இல்லாதவர்களாக இருந்தார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தார்கள். எனவே இதை பற்றி இவருக்கு ஆச்சரியம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் இந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யக்கூடிய சில நபர்களை அழைத்து, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய உடைகளை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு தேவையான அனைத்து யூனிஃபார்ம்களும் என்னுடைய ஏர்ஃபோர்ஸிலிருந்து கொடுத்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அதை துவைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனவே ஏனென்று சொன்னால் அதை துவைப்பது கூட எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதுக்கென்று மிஷின்ஸ் இருக்கிறது. எனவே அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய உணவுக்கும் கவலை இல்லை, நாங்கள் என்ன உணவை ஆயத்தம் செய்ய வேண்டும், நாளைக்கு எதை செய்ய வேண்டும், நாளை மறுநாள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உணவுக்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நேர உணவும் எங்களுக்கு சரியான நேரத்துக்கு வந்துவிடும். அதே போல என்னுடைய மற்ற எந்த பொருளாதார தேவைகளுக்கும் கவலைப்பட தேவையில்லை, என்னுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்க தேசத்துடைய அரசாங்கம் எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பை வழங்குகிறது, குடும்பத்துடைய தேவைகளை சந்திப்பதற்கு நல்ல ஊதியம் வழங்குகிறது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை கவனிப்பதற்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு மிக சிறப்பான மருத்துவமனைகள் இருக்கிறது, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இலவசமாக கிடைக்கிறது. எனவே எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை, அதனால தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்கும்போதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இதைவிட பெரிய இரட்சகராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் அதிபதியாகிய அவர், நம்மை சிருஷ்டித்த தேவன், நமக்காக யாவையும் கொடுப்பதற்கு, யாவையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த உலகத்துடைய தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக நாம் கவலையோடு, வேதனையோடு, சமாதானமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள், ஆண்கள் பெண்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாய் சரியாய் செய்தால் மாத்திரம் போதும். அவருடைய எல்லா அடிப்படை தேவைகளையும், எல்லா மருத்துவ தேவைகளையும், அவருடைய குடும்ப தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு அவருடைய அரசாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது. எப்படியோ அதே போல நாமும் கர்த்தரை தேடினால் மாத்திரம் போதும், அவருடைய ராஜ்யத்துக்குரிய பணிகளை உற்சாகமாய் செய்தால் மாத்திரம் போதும், அவர் நமக்கு சொல்லியிருக்கிற வேத வார்த்தைகளை கடைபிடித்தால் மாத்திரம் போதும். அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை திருப்தியாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர் ஐஸ்வர்ய சம்பளனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவர்கள் போஷிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னாவை தந்தார், காடைகளை தந்தார். அவர்களுக்கு இனிமையான தண்ணீரை, மாறாவி நீரை மதுரமாய் மாற்றி தந்த அந்த தேவன் இந்த காலையிலும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் இந்த நாளிலே அற்புதம் செய்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை திருப்தியாய் நடத்த அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவருடைய நீதியை தேடுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். முதலாவது வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலையும் முதலாவது அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய்
எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை திருப்தி படுத்த மிச்சமும் மீதியும் எடுக்க வைக்க கர்த்தர் உண்மையும் நேர்த்தியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட, உம்முடைய நீதியை தேட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அதே போல இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே குறிப்பாக யார் யாரெல்லாம் தேவைகளோடு அப்படியே கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த நாளிலே முதலாவது உண்மை தேட, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, திருப்தியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க. நீங்க அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless.